வணக்கம். மனிதம் இணைந்து நேர்காணல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெச்எம் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராவல்ஸ் நிறுவனம் நடத்திட்டு இருக்கிற ஒரு பெண்மணியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன பொண்ணு, ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு இதில் இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன சவால்கள் அவங்க சந்திச்சாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஆஃப்ரின். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கோம். இந்த ட்ராவல் ஏஜென்சி மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் டூர், ஸ்கூல் டூர், ஃபேமிலி டூர், ஹனிமூன் ட்ரிப், இந்த மாதிரி எல்லா வகையான ட்ரிப்ஸுமே பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேம்க்கு இதை தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு விமென்ஸ் டூர் மூலமாக தான். இந்த விமென்ஸை வந்து தனியாக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ரிப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை பற்றி உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ இந்த உமன்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு ட்ரிப்பு வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எப்படி உங்களுக்கு வந்து வந்தது? இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் ஃபேமிலி தான். இப்போ என்ன மட்டும் இல்லை, ஹிந்துஸ் ஃபேமிலி, எல்லா ரிலீஜன்லேயுமே வந்து பெண்கள்னா அவங்களால ஒரு விருப்பப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கூட ஒரு சேஃப் ஜோனில் போகணுன்ற மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு பாதுகாப்பு நம்ம கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணுங்களுக்கு மட்டுமே தனியாக நிறைய ட்ராவல் ஏஜென்சி வந்து ட்ரிப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம வந்து இப்போ வந்து கேர்ள்ஸ் மட்டும் ஒரு டூர் போகிற மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம கட் பண்ணிடலாமா? ஓகே, கேரி ஆன். நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம டூர் போகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து அவங்க ஃபேமிலியில் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போகிறதுக்கான டைம் வந்து அவங்க அமையாமல் இருக்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற இந்த விமென்ஸ் வந்து ஃபிக்ஸட் டிபார்ச்சரில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏஜ் கேட்டகரி கிடையாது. மாதத்தில் ஒரு தடவை நாங்கள் அந்த ட்ரிப் நாங்கள் நடத்துவோம். இதில் வந்து சேஃப்டி, ஃபுட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு தரமான முறையில் அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். இப்போ உமன்ஸ் மட்டும் ஒரு டூர் வராங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எஸ்பெஷலி இதை பண்ணுறீங்க இல்லையா? இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வரவேற்புகள் கிடைக்குதா? கண்டிப்பாக. நான் வந்து 2023 நான் அந்த விமனுக்கு மட்டும் ட்ரிப் பண்ணுறது நான் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? நான் ஒரு 7+ பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஏன்னா இடையில வந்து நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு சில பர்சனல் இஷ்யூஸ்னால நான் கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். பட் அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் 23லேயே நான் நிறைய ட்ரிப்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கூட இருந்து இதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு யாரும் நிறைய இருக்காங்க? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபேமிலி நான் சொல்லுவேன். என்னோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கிரெடிட்ஸ் நான் கொடுக்க வேண்டியது என்னோட கிளைண்ட்ஸ் தான். ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம ஒரு ஆன்லைன் மூலமாக நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்த்து நம்பி எங்ககிட்ட வந்து அந்த ட்ரிப் வராங்க. வந்து முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த குவாலிட்டி பிடிச்சிருக்க பட்சத்தில் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. கேட்க வந்தேன், எப்படி நீங்க வந்து அட்வர்டைஸ் பண்றீங்க உங்களோட இந்த மாதிரி? இது வந்து டூர் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு 30 பேர், எவ்வளவு மினிமம் எவ்வளவு பேர் பண்றேன்னு சொன்னீங்க? அதாவது இப்ப நாங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் பண்றோம் பொண்ணுங்களுக்கு மட்டும். ஓகே. இந்த ட்ரிப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 ஸ்லாட் நல்லா கொடுக்க முடியும். 30 பேருக்கான ஒரு ஸ்லாட் தான் அது. 30 பேர்ல பாத்தீங்கன்னா இப்ப 30 பேர் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்ப அதிகமான மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல உள்ள ட்ரிப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ மேக்ஸிமம் 30 பேருக்கு மேல நீங்க வந்து சேர்த்துட்டு டூர் கூட்டு போலாம். எஸ் மேம். நாங்க பண்ணோம். நாங்க ஒரு 60+ கூட நாங்க பண்ணோம் ஒரே டைம்ல. பட் அப்ப நிறைய பேரை வச்சு எங்களால மேனேஜ் பண்ண முடியல ஒரே டைம்ல. அதனால நாங்க ஒரு மந்த்லி வைஸ் நாங்க ஒரு பேட்ச் ஒரு மந்த்லி 2-3 பேட்ச் கூட நாங்க போட்டு பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஃபியூச்சர் கோல் என்ன இந்த டூரிசம்ல? ஆக்சுவலி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ பசங்கன்னா அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு ஈஸியாக போயிட்டு வர முடியுது. எஸ். இப்போ எங்கள் ட்ராவல் ஏஜென்சியில் பொறுத்த வரைக்கும் நான் வேரியஸாக நான் நிறைய ட்ரிப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயே இந்த கேர்ள்ஸ் ட்ரிப் நான் முக்கியமாக பண்ணுறேன் அப்படின்னா ஈவன் நானும் ஒரு பொண்ணு தான். ஆக்சுவலி இப்போ எனக்குமே வந்து இப்போ ஃப்ரீயாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுக்கு ஒரு ட்ரிப் ஒன்று ஆசை. பட் அவங்க அந்த டைமில் அவைலபிளாக இல்லை. இப்போ நான் ஸ்டேஜஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி விமன் மட்டுமே வர மாதிரி ஒரு ட்ரிப் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் நான் மீட் பண்ணுறேன். அதே சமயம் நிறைய பேர் லேடிஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸில் இருக்கு. அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க ஓரளவு கம்மி பண்ணிக்க முடியும். எனக்கு ஒரு கொஸ்டின் அதாவது என்னன்னா, எவ்ரிதிங் வந்து மணி பேஸ்டு தான் நம்ம பண்ணுறோம் எல்லாருமே. ஏன்னா நமக்கு வாழ்வாதாரத்துக்கு நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து தேவை. நீங்கள் இந்த ட்ரிப்பு கண்டக்ட் பண்ணுறதுல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இருக்கேன் இல்லையா, ஆனால் நான் சொல்கிறேன் எனக்குமே ரொம்ப மினிமைஸ்டாக ரொம்ப மார்ஜின் ப்ராஃபிட் வச்சு பண்ணுறீங்களோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது. எப்படி இதை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ மினிமைஸ்டாக உங்களால் பண்ண முடியுது?
டு பி ஹானஸ்ட் நான் வந்து கேர்ள்ஸ் ட்ரிப் பண்ணும்போது நான் ப்ராஃபிட் நான் கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு மினிமலாக கிடச்சல எனக்கு போதும். அது நான் ஏன்னா இது நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வீஸ் மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ யாருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம ஃப்ரீயாக கொடுக்க முடியாது இல்லைங்களா? அது ஃப்ரீயாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க மனநிலையில். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உள்ளவங்க மட்டும் எங்கிட்ட டூர் வரணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஈவன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், அதாவது இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக கூட வரலாம். ஏன்னா அவங்ககிட்டலாம் அவ்வளோ அமௌண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்களோட மினிமலோட அமௌண்ட் இருந்தாலுமே அதை வச்சு அவங்க ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த என்ஜாய்மெண்ட் மூலமாக வந்து அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கொடுக்குது. அவங்க முகத்தில் ஒரு ஹாப்பினஸ் நான் பார்க்கும்போது அது எனக்கு ஒரு சந்தோஷம் நிச்சயமாக கொடுக்குது. இப்போ நீங்கள் நேஷனல் வைடு பண்ணுறீங்களா இல்லை இன்டர்நேஷனலும் பண்ணுறீங்களா? இல்லை, நாங்கள் இன்டர்நேஷனல் பண்ணுறோம். ஆக்சுவலி நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களுக்கு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ட்ரிப்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட், நல்ல இன்கம் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த ட்ரிப் பர்டிகுலர் ட்ரிப்பில் வந்து நான் வந்து இதில் நான் இன்கம் பார்க்குறது இல்லை. உமன்ஸ் ட்ரிப்பில் வந்து ரொம்ப பெருசாக வேண்டாம், பட் நான் நிறைய பேரை சம்பாதிக்கிறேன். நான் பணம் சம்பாதிக்கிறத விட நிறைய மக்களை சம்பாதிக்கிறேன். பட் உங்களை மாதிரி கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு விஷயத்த நீங்கள் வீடியோ எடுத்து நீங்க எனக்கு காமிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்போ என்னோட குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் 100% அது மட்டும் எனக்கு போதும். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ உமன்ஸ் ட்ரிப் பண்ணுறீங்க, காலேஜஸ்க்கு பண்ணுறீங்க, ப்ளஸ் இந்த ஃபேமிலி டூர்ஸும் எல்லாமே ஃபேமிலி டூர்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸ் பொண்ணு எடுப்பாங்க, ஹனிமூன் ட்ரிப் அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ காலேஜ் ட்ரிப்னா ஐடி ட்ரிப் போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் போவாங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். கார்பரேட் ட்ரிப்ஸ், ஐடி கம்பெனி, சில கம்பெனிஸோட ட்ரிப்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நாங்கள் பிஸியாக இருக்கிற அளவுக்கான ட்ரிப்ஸ் வந்து எங்களுக்கு நிறையாவே வருது. இப்போ ஒரு உமன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிஸ்னஸ்ல வந்தாலே நிறைய வந்து கிரிட்டிசிசம் வரும். அதே இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆத்தென்டிக் வந்து ஒரு முஸ்லிம் கேர்ள்ஸ் சின்ன வயசுல ஓகே இப்படி வந்து நீங்க ஒரு பிஸ்னஸ்ல இறங்கி நீங்க பண்றீங்க, நீங்க வந்து சுட்ட போறீங்க, நேஷன் வைட் நீங்களும் போறீங்க நிறைய இல்லையா? அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து எப்படி ஓவர் கம் பண்றீங்க? ஆக்சுவலி எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் வந்து முன்னாடி பார்க்கும்போது நான் வந்து ஒரு நல்ல ஜாப்ல இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. எங்க ஃபேமிலியில வந்து ஜாப் போறத பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு ஜாப் நீ சூஸ் பண்ண இந்த பிசினஸ்ல? ஏன்னா இந்த ஊர் சுத்தி பாக்குற மாதிரி இருக்குன்றாங்க. அப்புறம் பொண்ணுன்னா நிறைய பிரச்சனை, இப்ப ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஏதாவது லீகல் ஆக்ஷன்ஸ் அவ்வளோ ஓமெண்ட் தான் வரும். அப்படின்னு இருக்கும்போது எப்படி நீ ரிஸ்க் எடுத்து பண்ணலான்ற மாதிரி எனக்கு நிறைய நெகட்டிவ் டிசிஷன் என் ஃபேமிலிக்குள்ளேயே வந்தாலுமே அதர் சைட் என்னோட ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஹஸ்பண்ட், ஓவரால் என்னோட இன்லாஸோட ஃபேமிலி எல்லாருமே வந்து இந்த பிசினஸ்குள்ள தான் இருக்காங்க. அண்ட் எல்லாருமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க. இல்லை ஆக்சுவலாக இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். நீங்கள் வந்து இதை எடுத்துருக்கிறது பட் ரொம்ப ஐ ஃபெல்ட் ரொம்ப ஹாப்பி. ஒரு உமனாக இருந்துட்டு ஒரு சின்ன வயசுல இவ்வளோ ஆக்டிவாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு ஐ எம் ஹாப்பி ஸோ மச். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஃப்ரெண்ட். ஓகே, நிறைய மேலும் வளரணும். இன்டர்நேஷ்னல் நிறைய நீங்கள் வந்து கோல் வச்சணும்னு சொல்லிட்டு என்னுடைய பிளஸிங்ஸ் தரேன். ஓகே, கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது சொல்லுங்கள். ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்தோம்னா பொண்ணுங்க வந்து வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி கிடையாது. சரி, இந்த பிஸ்னஸ்மே பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் முதல்ல இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்குன்னு ஒரு டைம் நான் வரும்போது நமக்குன்னு ஒரு விஷயத்த அதுன்னு உருவாக்கிக்கிட்டேன். கேர்ள்ஸ் ட்ரிப்னு செப்பரேட்டாக ஒரு விஷயத்த. அதாவது இன்கம் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே சமயம் நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு வேணும். அது வந்து நம்ம பணம் மட்டுமே கிடையாது. ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்க போகணுன்னா கூட நம்ம போகணும், ஒரு தைரியமாக ஒரு இடத்துக்கு போகணும். அதுமாதிரி நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நம்ம மீட் பண்ணணும் லைஃப்ல. அவங்களும் நம்ம நிறைய கற்றுக்கணும். இந்த லேர்னிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல எங்கேயோ எடுத்துட்டு போவோம். அதுதான் இந்த வயசுல நான் கற்றுக்கிட்டது. வெரி குட். ஏன்னா நான் இந்த மாதிரி டூர் வந்தனால உங்களை மாதிரி இடம் நான் மீட் பண்ண வந்துச்சு. உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேம்மா. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணணும். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இல்லை ஆஃபீஸ்க்குள்ளேயே அந்த 4 செவத்துக்குள்ள உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு எல்லை உருவாக்கிக்காதீங்க. நமக்கு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. அதான் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேர்னிங்ஸ் கொடுக்கும். வெரி குட், வெரி குட். நீங்களும் பார்த்துட்டு இருக்கிற மக்களே, குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன், உங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும், உங்களுக்கு ரொம்ப ஒரு டைவர்ஷன் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அஃப்ரீனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட டூரிசம் நம்பரை உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களை நீங்களே வந்து குதூகலப்படுத்திக்கோங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கோங்க. எனிதிங் எப்போ வேணும்னாலும் எங்கேயா வெளியே போகணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது குரூப் டூரோ இல்லை ஃபேமிலி டூரோ இல்லை உமன்ஸ் டூரோ எதுவாக இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் அஃப்ரீன். போயிட்டு வாங்க. நான் போயிட்டு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு பெரிய வந்து ஒரு சந்தோஷம் காத்துட்டு இருக்கும். யூ கேன் காண்டாக்ட் ஹர். ஓகே,
நன்றி, வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. சூப்பர்.